இருக்குது? Yes or no? Yeah. Okay. Thank you. Alright. So okay, நாங்க டெமோ பார்க்க வலிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா let me make a small change. Oh. Right. Okay. ஸோ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் நான் என்னோட ட்ராவல்ஹெட் அக்கௌண்ட் ட்ராவல்ஹெட்னு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க்கில் இருக்கிறேன் சரியா. ஸோ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் இப்போ இங்கே ஒரு டாடா என்டர்பிரைஸ்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டில் வந்து இதில் டீட்டெயில்ஸ் டேப் இருக்கு. ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எடிட் பேஜ் போயிட்டு சாரி வேணும் அதை பண்ண வேணும். ஓகே. ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் டாட் என்டர்பிரைஸ் அண்ட் அக்கௌண்ட்ல இதில் டீட்டெயில்ஸ் டேப் இருக்கு. எனக்கு வந்து இந்த ரிலேட்டட் டேப் வேணாம் சரியா. ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் புதுசாக 2 டேப் இதில் ஆட் பண்ண போறேன், கண்டெக்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரியா. ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய கண்டெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்ய போறேன்னு சொன்னால் 2 டேப் ஆட் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கண்டெக்ட்ஸ் ரிலேட்டட் அக்கௌண்ட்டுக்குரிய எத்தனை ஓட்ட போடுவேன். சரி. ஸோ அந்த பெர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் அண்ட் கண்டெக்ட்ஸையும் வந்து இதில் ஒரு கஸ்டம் காம்போனன்ட்ல போட்டு நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் சரியா.
ஸோ நான் இப்போ செய்ய போகிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ நான் இங்கே என்ன செய்யறேன்னு சொன்னால் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும், முதலாவது ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ நான் இங்கே போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ். எனக்கு இது எதுவும் வேண்டாம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணேன். ஸோ நாங்கள் புதுசாக ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் எதையுமே திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி செஞ்ச விஷயம். ஸோ லைட்னிங் வெப் கம்போனன்ட். இப்போ நாங்கள் வந்து ஒரு கம்போனன்ட் நேம் கொடுக்கணும். முதல்ல வந்து நாங்கள் சும்மா கிரியேட் பண்ணாங்க. ஸோ மை ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் சொல்லி ஏதோ நேம் கொடுத்தேன். ஸோ தட்ஸ் ஃபைன். இது இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவல் ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று செய்ய போகிறோம்னு சொன்னால் என்ன செய்யணும், ஒரு ஒழுங்கான ஒரு நேம் கொடுக்கணும் என்ன. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அக்கவுண்ட் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரியா? ஓகே, நேம் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன தேவை, ஆம், எனக்கு அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ஐடி வேணும். சரிதானே? ஸோ எனக்கு முதல்ல ஐடி வேணும். இங்கே வந்து நாங்கள் எப்படின்னு சொன்னால் ரெக்கார்ட் ஐடின்னு போட்டாலே ஓகே அது எடுக்கும். சரியா? ஸோ இன்கேஸ் ஏதாவது தேவைன்றாலும் நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ஸோ இதுதான் சொன்னது வந்து ஏபிஐ. சரியா? பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டெக்கரேட்டர். ஸோ இது வந்து டெக்கரேட்டர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் டு மார்க் பப்ளிக் ரியாக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதை வந்து அட் ஏபிஐ. ஓகே, இது நான் இப்படி போட்டோன்னே இது yellow கலர்ல மாறிடும். அது நீங்க செட் பண்ற தீமை பொறுத்து கலர் மாறும். பட் இதை நான் இங்க டிஃபைன் பண்ணாம விட்டேன் என்று சொன்னா அது என்ன செய்யும்னு சொன்னா எரர் காட்டும். சி, இந்த இடத்துல எரர் காட்டுது. என்ன சொல்லுது? invalid API decorator usage. So supported decorators API via track should be imported from LWC. இப்போ வந்து இது எல்லாமே லைட்னிங் எலிமெண்ட். ஸோ நாங்கள் அதை இம்போர்ட் பண்ணுறோம் LWCயில் இருந்து. ஸோ இது அவங்க வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற மாடியூல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஸோ அதில் வந்து நாங்கள் இப்போ போட்டோன்னே அந்த எரர் மெசேஜ் போயிடும். சரியா? ஸோ இது ஆக்சுவலாக ஏபிஐ வந்து போட தேவையில்லை, நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் இன் கேஸ். ஓகே, இப்போ எனக்கு ரெக்கார்ட் ஐடி வந்துட்டு நாங்கள் ஓரா இதில் யாராவது ஒர்க் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் என்ன இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது அதுவுமே இங்கே தேவையில்லை. ஓகே ரைட். இப்போ எனக்கு என்ன தேவை, ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அடுத்ததா? ம், ஒரு அபெக்ஸ் கிளாஸ் எழுதணும், ஒரு மெத்தட் வேணும். அந்த மெத்தடில் இந்த ஐடியை பாஸ் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு வரணும். சரியா? ஓகே தானே? சூடோ கோட் மாதிரி சும்மா சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஒரு அபெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணி குயிக்காக ஒரு கோட் எழுத போகிறேன். கோட் எழுதிட்டு நாங்கள் திரும்ப இங்கே வருவோம். ஸோ நான் சொல்லி சொல்லி செய்கிறேன், பிரச்சனை இல்லை. அகெயின் கிரியேட் அன் அபெக்ஸ் கிளாஸ். ஸோ நான் சும்மா அக்கௌண்ட் கண்ட்ரோலர் போடுறேன். ஓகே, அக்கௌண்ட் கண்ட்ரோலர் கிளாஸஸ்க்குள்ள. ஓகே, ஐம் இன் த அக்கௌண்ட் கண்ட்ரோலர் நவ். ரைட், நாங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இல்லோ. என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்? லிஸ்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? எஸ், அது பார்க்காம டைப் பண்ணுறது. ஓகே சரியா? ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அக்கௌண்ட் ஐடி எடுத்து இது ஏஐ எனக்கு அதுவே எல்லாம் தருது. சரியா? ஓகே, நான் எதுவுமே குவரி எழுதி அதை அசைன் பண்ணி எதுவும் செய்யலை. நான் டிரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறேன் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர். எனக்கு அக்கௌண்ட் ஐடி என்ன நேமில் இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் இங்கே போகிறேன், போயிட்டு அக்கௌண்ட் ஐடி என்ன நேமில் இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, வேர் அக்கௌண்ட் ஐடி ஈக்குவல் என்னது? அக்கௌண்ட் ஐடி. ஓகே, ஸோ எனக்கு இதில் இன்னொரு விஷயம் தேவை. ஸோ அதால் வந்து நான் இப்போதைக்கு இதை எடுக்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டின்ற ஓனரை. சரியா? எனக்கு சரி, இதெல்லாம் எடுத்துட்டு போட்டுமே, பிரச்சனை இல்லை.
ஓனர் பிளஸ் நான் ஓனர் டாட் நேமும் எடுத்துடுறேன். ஓகேயா? இது வந்து என்னண்டு பிறகு பார்ப்போம். ரைட்? ஓகே ரைட், ரிட்டர்ன் பண்ணுறேன். ஃபைன் ஃபைன் ஃபைன், டன். ஓகே cool. ஸோ நாங்கள் இது வந்து எல்டபிள்யூசிக்குள்ள கால் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து ஓரா நோட்டேஷன் ஓரா எனேபிள்டு நோட்டேஷன் போடணும். சரியா? ஓரா எனேபிள்டு அப்படியே அடி வாங்கும் போதும் இது எனேபிள் பண்ணி வச்சு நான் பரவாயில்ல. ஓகே, கேஷபிள் ட்ரூ போடலாம், போடாமலும் விடலாம். ஸோ நான் ட்ரூ போடலாம். ஓகே, டிஃப்ரென்ஸ் இருக்கு கேஷபிள் ட்ரூ போடுறதுக்கும் போடாததுக்கும். அதை நீங்கள் தேடி பாருங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ எனக்கு மெத்தட் எழுதி முடிஞ்சது. இதான் என்னோட மெத்தட் நேம். இப்போ திரும்ப இங்கே வருவோம். பேக் டு த ஸ்டோரி. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு அபெக்ஸ் கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியுமெண்டா நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் இங்கே போயிட்டு how to import an apex class in LWC தேடினீங்கன்னா இவரே உங்களுக்கு தருவார். இந்த இருக்கு எல்லா விஷயத்தையும் இது நம்பவும் இல்லாது, எல்லா விஷயத்தையும் நம்பவும் இருக்கவும் இல்லாது. ஸோ இது வந்து பேசிக்ஸ். ஸோ எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ இங்கே போகலாம், இம்போர்ட் அபெக்ஸ் மெத்தட்ஸ். ஸோ உங்களுக்கு ரெண்டு விதமான அபெக்ஸ் மெத்தட்ஸ் காலும் இதில் போட்டு வச்சிருப்பான். வயரில் எப்படி கால் பண்ணுறது, இம்பரேட்டிவ் மெத்தடில் எப்படி கால் பண்ணுறது. சரியா? ஸோ நாங்கள் வயர் போவோம். ஏன்னா இது சிங்கிள் கம்பவுண்ட், டிரெக்டாக எந்த இஷ்யூஸும் எங்களுக்கு இல்லை. சின்ன இருக்கு, நான் இப்படியே காப்பி பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போடுறேன். ஓகேயா? இது இப்போதைக்கு வேண்டாம், இதை கட் பண்ணி உள்ளே போடுவோம். என்ன இதை கால் பண்ணுற மெத்தட் தானே வேற. சரியா? ஜாவா ஸ்கிரிப்ட் சாரி எல்டபிள்யூசி எல்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லைடா. ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கவனமாக இருந்தால் சரி. மற்றது இது எல்லாமே உங்களுக்கு ஸோ சிம்பிளாக எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு கோட் எழுதிட்டு இருக்கேன் இல்லை. சரியா? ஸோ இப்போ நான் மெத்தட் நேம் கால் பண்ணி காப்பி பண்ணிட்டு வந்தேன். ஸோ அது மெத்தட் நேம். ஓகே, நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வரோம். அட் சேல்ஸ் ஃபோர்ஸ் அபெக்ஸ். எங்களுக்கு நேம் ஸ்பேஸ் இருக்கா? இருக்கா? ஆ, என்ன நேம் ஸ்பேஸ் எங்களுக்கு? நேம் ஸ்பேஸ் என்ன? ம், இப்போ தேடி பார்க்கலாம். உங்களுக்கு இல்லை, நான் ரிமூவ் பண்ணுறேன். நேம் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு அடுத்த செஷனில் சொல்லுங்க. தேர்ட் எல்லாம் மீன். எஸ், சரியா? ஸோ நான் கிளாஸ் நேம் இருந்தது முதலாவது கிளாஸ் நேம் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அக்கௌண்ட் கண்ட்ரோலர் அண்ட் வந்து அபெக்ஸ் மெத்தட் ரெஃபரன்ஸ். ஸோ அது வந்து எங்களோட மெத்தட் நேம். சரியா? நான் இதில் ஒரு பிளை விட்டேன்னு யாரும் சொல்லலை. நான் இது ஓக்குக்கு புஷ் பண்ணிடுறேன். சரியா? நான் டிப்ளாய் பண்ணுறேன். சரியா? அது டிப்ளாய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அது இஷ்யூ இல்லை. மறுபடியும் என்னவா? இது உங்களுக்கு கேபிட்டல் வாய் போடுறதுல பிரச்சனையோ? அபெக்ஸில் அந்த பிரச்சனை இல்லை. கேஸ் சென்சிட்டிவ் இல்லை அபெக்ஸ். சரியா? ஸோ வாய் போடலாம் போடாமலாம். நான் ஒரு ஓசிடி பேஷண்ட். ஸோ நான் அதை சிம்பிளாக மாற்றுறேன். ஓகேயா? ரைட். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு மெத்தட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த மெத்தட்டுக்குரிய ஒரு நேம் வந்து கொடுக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் அதே நேமை தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அதே நேம் கொடுக்கலாம், இல்லாட்டி வேறு நேம் கொடுக்கலாம். ஆனால் இதில் கொடுக்குற நேமை தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். சரியா? இது வந்து அந்த மெத்தட்டை இம்போர்ட் பண்ணுறீங்க. ஓகேயா? அந்த எபெக்ஸ் கிளாஸ்லேருந்து இந்த மெத்தடை இம்போர்ட் பண்ணுறீங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த இம்போர்ட் பண்ணின ஐட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. அதுதான் இவர். சரியா? ஓகே,
அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. நீங்க கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி அக்கவுண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இது நீங்க கொடுக்குற நேம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுதான் அபெக்ஸ் கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும். இப்ப இது வந்து கொஞ்சம் கிரேடா இருக்கு பாத்துறீங்களா? முதலாவது கிரேடில் ரெண்டாவது கிரேடா இருக்கு. ஏனென்றா இந்த வேரியபிள், நீங்க இது ஒரு வேரியபிள், வேரியபிளை நீங்க ஒரு இடமும் யூஸ் பண்ணல. இவரை யூஸ் பண்ணினா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணினோன்னு அந்த கலர் மாறும். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ்டா இருக்கு இல்லை என்று சொல்லி. சரியா? ஸோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ண தேவை தானே. சும்மா எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுவீங்களா போயிட்டு? இப்போ இதெல்லாம் கஸ்டம் லேபிள் யூஸ் பண்ண போறீங்க, அதுக்காண்டி கஸ்டம் லேபிள் இம்போர்ட் பண்ணி வைக்கிறதா? இல்லை, தேவையில்லாத ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எதுவுமே ஏதாவது கிரேடாக இருந்தால் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணலன்னா தான் அதை நீங்கள் தொட தேவையில்லை. ஐ மீன் ரிமூவ் பண்ணலாம் அந்த கோடை. ஓகே, ஸோ இப்போ நான் வயர் ப்ராப்பர்ட்டி எழுதணும். அப்போ நான் என்ன செய்யணும்? முதலாவது இங்கே வந்து வயர் போடணும், ரைட்டா? இம்பரேட்டிவ் மெத்தட் நாங்கள் அடுத்தது தேவையா பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் வயர் மெத்தட்ல போறேன். ஓகே, சரி. அப்போ நான் வயர் மெத்தட், வயர் டெக்கரேட்டர்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணணும். பண்ணினதை நான் இங்கே யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து எனக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் தேவையோ அதை பாஸ் பண்ணணும். பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்றது? அகெயின் நீங்க அதே டாக்குமெண்டேஷன் போயிட்டு, கஷ்டம் எல்லாம் இல்லை, கீழே ஸ்க்ரோல் பண்ணினா இல்லாட்டி அடுத்ததுல வரும். இதுல பேராமீட்டர் பாஸ் பண்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி பாஸ் பண்ணுறேன்னு காட்டியிருப்பாங்க. இந்த சர்ச் கீன்னு சொல்லி முன்னுக்கு கேளோம், இதுதான் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்னு நேம். ஓகேயா? இந்த சர்ச் கீ தான் அந்த சர்ச் கீ. இதுல வந்து போட்டிருக்க இந்த டாலர் சைனோட போட்டிருக்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள். சரியா? அது இங்க இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள் தான் இதுல இருக்கு. ஸோ நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, கோட்ல நாங்கள் என்ன போட்டிருக்கிறோம்? அக்கௌண்ட் ஐடி போட்டு வச்சுக்கிறோம். சரியோ? ஸோ எங்களுக்கு அக்கௌண்ட் ஐடி பேராமீட்டர்னு நேம், ஸ்பேஸ் ஓ ஸ்பேஸ் விடாம செமிகாலன். இனி எங்களுக்கு இது வரணும், என்னது? சிங்கிள் கோட். சரியா? ஏன் சிங்கிள் கோட்லாம் போட்டிருக்கேன் என்ன? சிங்கிள் கோட்டுக்குள்ள டாலர் சைன். எங்களோட வேரியபிள் நேம் என்ன? எங்களோட வேரியபிள் நேம் என்ன? இங்க நாங்க எது பாஸ் பண்ண போறோம்? சினாரியோ விளங்கினா சொல்லணும். சினாரியோ விளங்கினதா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் ஒரு கஸ்டம் கம்போனன்ட்ல போட்டு டிஸ்பிளே பண்ண போறோம். ஓகே, அவ்வளவுதான் சினாரியோ. அப்ப நாங்க இதுல என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்? ரெக்கார்ட் ஐடி. எஸ், சரியா? டாலர் சைன் ரெக்கார்ட் ஐடி, இவ்வளவுதான். இது வந்து இதுல வந்து ஸ்டோர் பண்ணோம். ஓகேயா? இப்போதைக்கு இவ்வளவு மட்டும் வச்சிருப்போம். சரியா? இதுல டேட்டா வருவார். ஓகே, டன். நாங்க என்ன செய்யணும்? ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை டிஸ்பிளே பண்ணணுமா? அப்ப எங்களுக்கு என்ன தேவை? இதை இதோட நிப்பாட்டோம், நாங்க அடுத்ததுக்கு போயிட்டு இப்போ நாங்க பேக்கெண்ட்ல இருந்து டேட்டா எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேயா? இப்போ நாங்க டேபிள் போடுவோம். டேபிள் போடைக்கு எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து மாடிஃபை பண்ணுவோம். ஓகேயா? ஸோ நாங்கள் இனி என்ன செய்வோம்னா லைட்னிங் டேட்டா டேபிள் போவோம். நான் உங்களை முதலே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டேக்கில் வந்து ஐ மீன் எதுண்டாலும் டெவலப் பண்ணிக்கல, யூஸ் திஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ் ப்ரொவைடட் ரிசோர்ஸஸ். ஸோ இங்கே வந்து போனீங்கன்னா லைட்னிங் டேட்டா டேபிள், டேட்டா டேபிள். சரியா? உங்களுக்கு பேசிக்ஸ் நான் போடுறேன், நான் அவ்வளோ டீப்பாக போகலை இப்போதைக்கு. சரியா? ஓகே, இதை நாங்கள் காப்பி பண்ணி போட்டுட்டு மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகேயா? ரைட். டெம்ப்ளேட்டுக்குள்ள ஒரு டிவ், அந்த டிவ்வுக்குள்ள ஹைட் செட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்க இக்னோர் பண்ணலாம். சரியா? லைட்னிங் டேட்டா டேபிள் கீ ஃபீல்ட் வந்து ஐடி. சரியா? டேட்டாக்கு வந்து நான் இப்போ டேட்டா அசைன் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன வேணும்? என்ன டேட்டான்றது வேணும். அப்ப அந்த டேட்டா என்னதுங்க? இதுல நாங்க எடுத்து வச்சிருக்கிற இவர் தானே. ஸோ நாங்க அவரை கொண்டு வந்து இங்க செட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ண போறோம். பட் இப்போதைக்கு நாங்க ஒரு இதை பார்ப்போம்.
ரைட், டேட்டா செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இவ்வளவு ஓகே. எங்களுக்கு கொலம்ஸ் வேணும். என்னென்ன கொலம்ன்றது என்ன டேட்டா டேபிள்னு சொல்லிக்கல, டேபிளில் என்னென்னத்தை நாங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறோம்ன்றது வேணும் தானே. ஸோ எங்களுக்கு கொலம்ஸ் வேணும். திரும்ப இங்கே போவோம், கொலம்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி, இங்கே இருக்கு கொலம்ஸ் வந்து இவ்வளோ போட்டு வச்சுக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு என்ன இருக்கட்டும், நாங்கள் இதை காப்பி பண்ணிட்டு வருவோம். வேணா அதை வந்து எங்கே போடணும்னு சொன்னால் இந்த எக்ஸ்போர்ட் அந்த மெத்தட் இருக்கல அதுக்கு மேலே போடுவோம். ஏன்னா அது கன்ஸ்டன்ட் வேல்யூ, அது மாற போகிறீங்க எங்களுக்கு. ஸோ நாங்கள் அதை வெளியில் போடுவோம். ஓகே, ரைட், டன். இப்போ இந்த காலம்ஸ் தான் அங்கே செட் ஆக போகுது காலம்ஸ். ஸோ இதுவும் சரி, இப்போ எங்களுக்கு HTML வேலை முடிஞ்சுது. இப்போ நாங்கள் இங்கே திரும்ப வந்தோம்னு சொன்னால் இந்த காலம்ஸுக்கு நாங்கள் வேல்யூஸ் செட் பண்ணணும். இப்போ நான் இதை சைட்டில் வைக்கிறேன். ஓகே, ஸோ இவரை நான் சைட்டில் வச்சுட்டு இங்கே வந்தேன்னு சொன்னால் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஐடி இருக்கிறார், நேம் இருக்கிறார், ஸ்டேஜ் நேம் இருக்கிறார், அமௌண்ட், ப்ராபபிலிட்டி, கணக்க போகுதுங்க இல்லாமல். சரி, நாங்கள் எங்களுக்கு தேவையானது மட்டும் எடுப்போம். நேம் வந்தால் ஸ்டேஜ் நேம் வேண்டாம். ப்ராபபிலிட்டி, ஃபைன், க்ளோஸ் டேட், கிரியேட்டட் டேட் தேவையில்லை, ஒரு டேட் கார்டு ஐடி. ஓகே, டன். சரி, இங்க வந்தோம்னு சொன்னா இது வந்து லேபல். இந்த லேபல் யாருன்னு சொன்னா நீங்க டேபிள்ல கொடுக்க போற லேபல்ஸ். ஓகேயா? சோ உங்களுக்கு என்ன முதலாவது நேம், ஆப்பர்ச்சுனிட்டி நேம். அடுத்தது வந்து அமௌண்ட். நான் அதே இதை கொடுக்குறேன். சரியா? இதையும் மாத்து. ரைட், ப்ராபபிலிட்டி, க்ளோஸ் டேட். என்ன ஃபாலோ பண்ணி செய்யறதா இருந்தா செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓனர் நேம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட ஓனர் யாரு அது. சரியா? இப்ப ஃபீல்டு நேம். இந்த லேபல் வந்து நீங்க டேபிளுக்கு கொடுக்குற லேபல். ஃபீல்டு வந்து ப்ராபபிலிட்டி. நான் எதுவுமே செய்யல, காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சரியா? அடுத்தது ஓனர் ஐடி. ரைட், அடுத்தது வந்து டைப். இவர் யாரு என்றதை நாங்க டிஃபைன் பண்ணணும். சரியா? இந்த அமௌண்ட்ன்றது யூஆர் இல்ல. இல்ல, இவர் வந்து நேம் வந்து ஸ்ட்ரிங் தான், ஒரு பிரச்சனையும் இல்ல, அவர் ஸ்ட்ரிங்காவே இருக்கட்டும். இவர் வந்து யூஆர் இல்ல. இல்ல, அமௌண்ட்ன்றது என்னது? எக்ஸாக்ட்லி. ஸோ இவரை இங்கே தூக்குவோம், வேண்டாம். ரைட், ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி என்ன ஃபீல்டுன்னு நானும் பார்க்கல. ஸோ குயிக்காக ஓடி போய் ப்ராபபிலிட்டி என்ன ஃபீல்டுன்னு பார்த்துட்டு வருவோம். பெர்சன்டேஜ். ஸோ பெர்சன்டேஜ் ஒன்று இருக்கு, அது நீங்க வந்து இதுல திரும்ப பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டா டைப்ஸ் எக்கனாமி. சரியா? ப்ராபபிலிட்டிக்கு பெர்சன்ட் ஒரு டைப் இருக்கு. ஓகே, அதை நீங்க இனி மாத்தலாம். அதுல என்ன ஐக்கன் வேறணும், ஐக்கன் பொசிஷன் என்ன, இது செல் அட்ரிபியூட்ஸ் மாத்தி கொண்டு போகலாம். இப்போ கரன்சி என்ன போட்டு நாங்களோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கரன்சி என்னோட நிப்பாட்டாம அவங்க என்ன என்ன கரன்சி என்றும் செட் பண்ணிக்கிறாங்க. டாலர்ஸ்ண்டா டாலர்ஸ், யூரோண்டா யூரோ, எத்தனை டெசிமல் வரைக்கும் வரணும்ன்றதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. சரியா? நாங்க அவ்வளோ டீப்பா போக தேவையில்லை. அகெயின் எல்லாமே நான் சொல்லி தந்தேன், நீங்க படிக்கிறதுக்கு கொண்டு இருக்காது பிறகு. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து பெர்சன்டேஜ். க்ளோஸ் டேட் என்னது? டேட். ரைட், பெர்ஃபெக்ட். ஓனர் ஐடி. ஓனர் ஐடி தான், ஜஸ்ட் an ஐடி இப்போதைக்கு. வேற நாங்கள் மாற்றோம்னா பிறகு மாற்றோம். சரியா? ஸோ முடிஞ்சு காலம் செட் பண்ணி முடிச்சுட்டான். டன். ஓகே, இப்போ எனக்கு இவர் தேவையில்லை. ஸோ நான் இதை புஷ் பண்ண போறேன். அதுக்கு முதல் என்ன செய்யணும்னா நான் மெட்டா ஃபைலில் வந்து டெஃபினிஷன் செட் பண்ணணும்.
இவரை நான் எங்க இன்க்ளூட் பண்ண போறேன்ன்றது. சரியா? எக்ஸ்போஸ் வந்து ட்ரூக்கு செட் பண்ணணும். தென் டார்கெட்ஸ், டார்கெட்ஸ் அவருக்குள்ள நான் டார்கெட் செட் பண்ணுவோம். லைட்னிங், இது டபுள் அண்டர் ஸ்கோர் ரெக்கார்ட் பேஜ். ஓகே, ரைட். Lightning record page is not a valid target. இது ஒன்று பிளேயர் டைப் பண்ணிட்டேனா? இல்லையா இதுவும்? நியூ லேர்னிங் ஃபார் மீ, இது கேபிட்டல் போட்டால் வேலை செய்யாதாமே. ம், ஓகே, எனக்கும் புதுசு. ஓகே, இது சிம்பிள். ரைட், டன். ஸோ நாங்கள் வேறு செட் பண்ணிட்டோம், முடிஞ்சு. இப்போ நாங்கள் இங்கே வருவோம். எனக்கு நாளைக்கு வேலை செய்யுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு வேலை செய்யும்னு நம்பிக்கையில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறேன், அவரை ஆட் பண்ணி. ஓகேயா? ரைட், இவர் வேண்டாம். இதில் வந்து இந்த பேஜை எடிட் பண்ணிட்டு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். டேட்டா இல்லை முதலாவது பிரச்சனை. ஸோ எப்போவுமே டீட்டெயில் ஸ்டெப் ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ரிலேட்டட் ரிலேட்டட் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு தெரியாது. நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செட் பண்ணுறேன். ஓகே, டன். இவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சே ஆக்டிவேட். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நான் குயிக்காக போகிறேன். இவர் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி எனக்கு வேண்டாம். ஸோ அவர் இருக்கட்டும். டன். இங்கே வருவோம். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒருத்தர் வந்திருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனைனா எங்களுக்கு ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் 1 2 3 வாட் எவர் ஸ்டேஜ் வந்து ப்ராஸ்பெக்டிங் அமௌண்ட் ஜஸ்ட் 1000 சேவ். ஸோ டேட்டா வேற இல்லை, என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ரைட், டீபாக்கிங் என்ன செய்யணும்? எனி ஐடியா? இப்போ நாளைக்கு கோட் வந்து வேலை செய்யலை, டேட்டா கிரியேட் பண்ணிட்டேன்.
வேலை செய்யல என்ன செய்யணும்? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இனிஷியல் ஸ்டெப். ம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டா வருதான்னு பார்க்கணும். சரியா? ஒரு அபெக்ஸ் கால் அவுட் தானே நடக்கணும் வயர்ன்னு சொன்னா. ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்கணும் அபெக்ஸ் கால் அவுட் நடந்தா? ரெண்டு விதமாக செக் பண்ணலாம் ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டா வருதான்றது. அபெக்ஸ் லாக்ஸ் போய் பார்க்கலாம். சரியா? அபெக்ஸ் லாக்ஸை போயிட்டு பார்த்து டேட்டா அங்கேருந்து பாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேயா? இல்லாட்டி இங்கே இவரை ஓப்பன் பண்ணி வச்சு டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சு நெட்ஒர்க்கில் போட்டு செக் பண்ணலாம். சரியா? அபெக்ஸ் லாக்ஸ் பார்க்குறது தெரியும் தானே எல்லாருக்கும்? தெரியும் தானே? ஸோ அதை ஸ்கிப் பண்ண என்ன டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சா வேற உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இதுக்கு போகிறேன். ஓகே. ரைட். இவரை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா என்டையர் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் நிறைய நெட்ஒர்க்கில் நிறைய லாக்ஸ் வரும். ஸோ நான் அதுக்கு பதில் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே. இவர் தான் என்னோட அக்கௌண்ட். ஸோ நான் அவரை ஓப்பன் பண்ணிட்டா கொஞ்சம் லாக்ஸ் தான் வரும். ஓகே. ஸோ இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா ரெக்கார்ட் வேலை செய்யாது. ஓகே. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். பயோமெத்தட்டுக்கு வருதான்ற ஒரு டவுட் தான் பார்ப்போம். என்ன இருக்கு அபெக்ஸ் செக்ஷன். ஸோ நீங்கள் பார்த்தோன்னு கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் போக போக உங்களுக்கு அது பிடிச்சிருவீங்க நீங்கள். சரியா? ஸோ இதில் மொத்தமே இவ்வளோ தான் இருக்கு. இதில் அபெக்ஸ் செக்ஷன் பேலோட் செக்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதில் பார்க்கலாம் என்னென்ன இது வந்து கால் பண்ணியிருக்கு பாருங்க. அக்கௌண்ட் கண்ட்ரோலரில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ற மெத்தட் காலாக இருக்குது. அதுக்கு என்ன பெராமீட்டர் பாஸ் ஆகியிருக்கு. சரியா? இவ்வளோ நெட்ஒர்க்கில் வரும் இங்கேருந்து கால் பண்ணுறேன். ப்ரீவியூ போனீங்கன்னு சொன்னால் டேட்டா வந்துச்சா வரலையான்னு பார்க்கலாம். எஸ். என்ன இஷ்யூ? என்ன பிரச்சனை? இங்க ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு வந்த ஞாபகம் இருக்கும். என்ன நான் காப்பி பண்ணுவோம்டா வருது இல்லை சோம்பேறி. ஸோ நான் இங்கேருந்து எடுத்துட்டு வரேன். சரியா? தேடினீங்கன்னா தேடி சொல்லல கடைசியா நானும் அதை மறந்துட்டேன் தேட போனதையே. ம். சரி. இப்போ நாங்கள் திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். என்ன வர்றான்னு பார்ப்போம். திரும்பவும் டேட்டா வரையில ஐ மீன் அங்கே வரல. இங்கே போயிட்டு பார்ப்போம். இங்கே ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணணும். ஆக்ஷன்ஸ் நோட கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா வர ஆனால் டிஸ்பிளே ஆகல என்ன டேட்டா வருது டிஸ்பிளே ஆகல என்ன. ரைட். ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை ஜாவா ஸ்கிரிப்டில் ஓகேயா. ஸோ நாங்கள் இதுவரை ஃபங்க்ஷனாக மாற்றுவோம். ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது? ம். இதில் காட்டினானே இல்லை. சாரி. ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது? இப்படி எழுதணும் என்ன? ஸோ எரர் டேட்டா மாறி எழுதணும் இல்லையே. ஓ.
ரைட். ஸோ இதுக்குள்ள வந்து இஃப் டேட்டா டேட்டா இருந்தால் எல்ஸ் இஃப் எரர் இருந்தால் ரைட் டன். ஸோ நாங்கள் இதுக்குள்ள வந்து என்ன செய்ய போகிறோம்? ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயம் காய்க்கத்தானே வேணும். குயிக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் சரி ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி டேட்டா ரைட். டேட்டா இருந்தால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி டேட்டான்னு டைப் பண்ணும்போது அது வேறு என்ன பண்ணீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக திஸ் ஆட் பண்ணுவார். சரியா? மிச்சமையே எனக்கு செஞ்சு தருது. ஸோ நான் இதில் எரர் இருந்தால் எரர் ஆட் பண்ணுறேன். அகெயின் இதில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது. திஸ் டாட் எரர் ஈக்குவல் எரர். இதுவும் எரர் தான், இதுவும் எரர் தான். ஆனால் வைக்காம வைக்காதோ வைக்காம ஏன்டா இது குளோபல் டிஃபைன்ட். சரியா? அதெல்லாம் திஸ் போட்டு எடுத்துருக்கு. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த எரரும் இந்த எரரும் உண்டா குழம்பக்கூடாது. வேணுமென்று தான் இது எரர் எழுதினேன், இல்லாட்டி எரர் டேட்டான்னு போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டா வந்துட்டு இங்கே வேலை செய்யலைன்றது தான் பிரச்சனை. ஓகே ரைட். இதுக்கும் நான் கேஷ் கிளியர் பண்ணுறேன். இதை மாத்திர பத்தியா ஆப்பர்ச்சுனிட்டி டேட்டாலோ நான் அப்போவுமே கேஷ் கிளியர் தான் பண்ணுறேன். நான் ஏன்னா டிலே ஆகும். ரைட். ஸோ நாங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போக வேண்டி பாக்கிங் சோர்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்டபிள்யூசி டிபக் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய 2-3 விஷயங்கள். ஸோ டிபக்கிங்கும் சேர்த்து பாருங்கள். எல்டபிள்யூசி செஷன் தானே, ஸோ அதில் டிபக்கிங் பார்க்கத்தானே வேணும். ஸோ இதில் வந்து செஷன் செட்டிங்ஸ், இதில் போயிட்டு பார்க்கணும் இது எனேபிள் ஆகியிருக்கா இல்லையாண்டு. லைட்னிங் வெப் செக்யூரிட்டி இது எனேபிள்டாக இருந்தால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களால் லைட்னிங் வெப் கம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இது பண்ண முடியாது. ஸோ நான் அதை டிசேபிள் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து டீபக் மோட் அது டிசேபிள் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இங்கே வந்து எனக்கு நான் டிபக் மோடை வந்து எந்த யூஸருக்கு எனேபிள் பண்ணுறேன். எல்லா யூஸருக்கும் எனேபிள் பண்ணுறேன். ஸோ எந்த யூஸருக்கு எனேபிள் பண்ணால் நான் டிபக் மோடுக்கு செட் ஆகிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் என்னால் கம்போனன்ட்ஸில் இருக்கிறதாவது பார்க்க முடியும். ஆல்ரைட். ஸோ நான் இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸிக்கு என்ன செய்யலாம்னா நீங்கள் ஒரு கன்சோலில் ஆட் பண்ணினீங்கன்னா குயிக்காக அங்கே வரலாம். அப்படி இல்லாட்டி சோர்சஸுக்கு போயிட்டு இருக்குல்ல வருமெண்டா சீக்கில் தான் வரணும்.
நீங்க எனேபிள் பண்ண பிறகு இந்த மெசேஜ் உங்களுக்கு வரும். இது நீங்க இக்னோர் பண்ணலாம். அதுல ஒரு மெசேஜ் நீங்க வாசிச்சீங்கன்னா Salesforce is slower in debug mode. ஸோ நீங்க எல்லாம் டெவலப் பண்ணி முடிய debug mode டிசேபிள் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ எனக்கு இதில் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. நான் என்ன செய்வேன்டா, குயிக்காக ஓடி போயிட்டீங்க ஜாவா ஸ்கிரிப்டில் இதில் வந்து என்ன செய்வேன்னு சொன்னால் கன்சோலில் கொண்டு எழுதிட்டு வருவேன் குயிக்காக. ஸோ அதில் இருந்து எனக்கு அந்த பர்டிகுலர் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். சரி, டேட்டா வந்தது தானே, டேட்டாக்குள்ளே போடுவோம். ஸோ இதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஆகுது. ஓகே. ஸோ எப்போவுமே ஒரு அரேயோ இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்டோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்டா, ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை. சரியா, ஸ்ட்ரிங்கிஃபை ப்ராக்கெட்டுக்குள்ள டேட்டா. ப்ராக்கெட்டுக்குள்ள டேட்டா. ஸோ நான் இப்போ இதை வந்து சர்ச் பண்ணிட்டா சரி, எங்கட லாக்ஸில் கண்ட்ரோல் எஸ் ரைட் கிளிக் டிப்ளாய். ஓகே, இங்கே வந்து ரிஃப்ரெஷ். சர்ச் பண்ணுவோம் வருதுண்டு. காப்பி பண்ணிடுறியா? வரையில loft. இங்கே டேட்டா இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கு பாருங்க, இதான் உங்களோட கம்போனன்ட் நேம். நார்மலாக ப்ரொடக்ஷனில் வச்சு டிபக் மோட் எனேபிள் பண்ணுறது இல்லை. ஸோ இது கூட கம்போனன்ட் நேம் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வருவேன். ஓகே. ஸோ நான் என்ன செட் பண்ணுறேன், இதில் வந்து செக் பாயிண்ட் போட போகிறேன். ஓகே, 3 செக் பாயிண்ட் போட்டால் இந்த இடத்துக்கு அங்கால கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். இந்த இதில் ப்ளொக் ஆகிட்டு பாருங்க. ப்ளொக் ஆனால் டிபக்கர் பாயிண்ட் தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இனி எஃபெக்ட் கொடுத்தேன்டா அடுத்த டிபக்கர் பாயிண்ட்டுக்கு வரும். அப்படி இல்லாட்டிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். F10. ஸோ இதில் உங்களுக்கு இதில் பார்க்கலாம், இந்த சைடில் அந்த கரையில் கீழே பாருங்க, இங்கே இருக்கு. இது வந்து மொத்தமாக ரிசீவ் பண்ணுற F5 அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இது வந்து ஸ்டெப் ஓவர் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால். இது வந்து அகெயின் அதுதான் F10 எங்க, இது F10. யா. ஸோ இது அடுத்த ஸ்டெப் போகும். அப்படி இல்லாட்டிக்கு F10 நீங்கள் யூஸ் பண்ணலாம் கீபோர்டில். ஸோ டேட்டா அன்டிஃபைன்ட் தான். என்ன வருது, டேட்டா அன்டிஃபைன்ட். ஓகே தானே, உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு டேட்டா வருது, பட் டேட்டா அன்டிஃபைன்ட் என்று வருது. என்ன பிரச்சனை இருக்கா செக் பண்ணுவோம் தான். சரியா. ஸோ எரருக்குள்ள வர F10. ஓ, 2ஆம் நம்பர் போறதா பாருங்க. 2ஆம் நம்பருக்கு தான் வருவார். ஓகே, இங்கே டேட்டா வர. சரியா, ஃபர்ஸ்ட் டைம் வரையில செகண்ட் டைம் வர. ஸோ நாங்கள் இதை வந்து இந்த டேட்டாக்கள் என்ன வருதுன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா காப்பி பண்ணிட்டு நிறைய விஷயம் கதைக்கிறேன்னு தெரியும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் போயிட்டு ப்ளஸ் கொடுத்து டேட்டா கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுவார், அரே வருவார். இந்த இருக்கு வேல்யூ. ஸோ உங்கள்கிட்ட வேல்யூஸ் வந்துருக்கிறார். சரியா, அநேகமா அவனருக்குள்ள பிரச்சனை. ஓகே. ஸோ நாங்கள் பார்க்க வேண்டியது டேட்டா வந்து அதில் அசைன் ஆகிறார். ஸோ அகெயின் F10. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இது இப்போதைக்கு ஓ ஓ
சரி எத்தனை காப்பி ஒன்று காப்பி டேட்டா காப்பி பேஸ்ட் தான் பண்ணினேன் ஸோ அது சரி நானே சொல்லி தந்துட்டு நானே பிளேயர் செய்யக்கூடாது தானே என்ன ஸோ இதில் பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி டேட்டாவுக்கு டேட்டா வந்திருக்கிறார் ஸோ இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா இவர் ஏன் லைட்னிங் டேட்டா டேபிளில் வரையிலேன்றது சரியா probably columns columns சொன்னாங்க இப்போதைக்கு வேற ரிமூவ் பண்றேன் நான் சரியா அவட்ட பிரச்சனைக்கு பிறகு வருவோம் மை பேட் ஓகே அங்கே போட்டா மட்டுங்க அது யாராவது கவனிச்சிங்களா இது கிரேடா இருக்காண்டு இந்த காலம்ஸ் யூஸ் பண்ணல யாராவது கவனிச்சிங்களா தட்ஸ் மை பேட் என்னோட தவறு ஸோ நாங்கள் அங்கே ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோமில்ல அந்த வேரியபிள்ஸ் இங்கே யூஸ் பண்ணணுமில்ல டிஃபைன் பண்ணணுமில்ல அங்கே பாவிக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஸோ இங்கே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டேட்டான்றது ஒரு வேரியபிள் ஓகே இந்த கொலம்ஸ்ன்றது ஒரு வேரியபிள் இந்த வேரியபிள் வந்து இங்கே டிஃபைன் பண்ணி இல்லையல்ல யோசிக்கல நானும் யோசிக்கல சரி ஓனர் ஐடி வருதான்னு பார்ப்போம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்த இதே மாதிரி தான் ஒன்று வர போகுது ஓகே சரிதானே ஸோ நீங்கள் இனி அங்கே டேட்டா ஆட் பண்ணி இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ண டேட்டா வந்து கொண்டே இருக்கு இப்போ இதில் வந்து க்ளோஸ் டேட் இருக்கு இந்த டேட் வந்து என்னது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கு உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணலாம் டைப் அட்ரிபியூட்ஸ் காட்டியிருந்தேன் அதில் உங்களுக்கு டிடிஎம்எம் பை வையில் வரணுமா இல்லாட்டி ஃபுல்லாக அந்த எழுத்தில் வரணுமா அது என்ன மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு எப்படி வேணுமென்றதை அதை நீங்கள் டிஃபைன் பண்ணீங்கன்னா இங்கே வருவார் அதே மாதிரி இது இப்போதைக்கு ருபீஸில் இருக்குது நான் நினைக்கிறேன் என்னோட கரன்சி வந்து ருபீஸ் ஸோ அது ருபீஸில் இருக்குது யூஎஸ்டி வேண்டாம் யூஎஸ்டி வாட்டவர் அந்த ஃபார்மேட்டிங் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி இந்த ஓனர் நேம் இது நான் வேணுமென்று தான் விட்டுட்டு வந்த ஓனர் ஐடி ஸோ நாங்கள் பார்க்கணும் இந்த ஓனர் நேம் ஏன் ஐடி வருதுன்றது ஓனர் நேம் உண்மை ஐடியை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறது இந்த டேட்டா வந்து மேக் சென்ஸா இல்லை தானே இப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஓனர் நேம் தான் டிஸ்பிளே பண்ணணும் அதை எப்படி பண்ணுற அதுக்கு தான் நேரோ ஃபங்க்ஷன் சரியா ஸோ உங்களுக்கு இதில் ஒரு டவுட் வந்தால் நாங்கள் இதை கட் பண்ணிவிட்டு என்டர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் நான் அந்த காலம் டிஃபைன் பண்ணதால வந்த இஷ்யூ ஸோ நான் இதை இங்கே போட்டால் வேலை செய்ய வேணும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரியா காப்பி பேஸ்ட் பண்ணணும் நான் இதில் எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணினான் அந்த காலம்ஸை தவிர அவன் அதில் வடிவாக போட்டிருப்பான் எல்லாம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் ஏன்னு சொன்னால் நாங்கள் கன்ஸ்டன்ட் வேல்யூவை இங்கே யூஸ் பண்ணுறோம் மிச்செல்லாம் லைட் ப்ளூ இது டார்க் ப்ளூவில் இருக்கும் இது டார்க் ப்ளூவில் இருக்கு சரியா ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ரிஃப்ரெஷ் ஸோ நல்ல விஷயம் நடந்தது டீபக் பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்துருக்குறீங்க இனி நீங்கள் பழகி கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேண்டிய வரல வராதான் ஓகே ரைட் டன் ஓகே சரி எப்படியோ நாங்கள் இந்த மெத்தட் எழுத வேண்டிய மெத்தட் தான் ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அக்கௌண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர்ட்ட ஐடி இல்லை நாங்கள் நேம் டிஸ்பிளே பண்ணணும் ஸோ இவர் இப்போதைக்கு இருக்கட்டும் ஸோ நாங்கள் இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் டிரெக்டாகவும் செய்யலாம் அதர்வைஸ் நாங்கள் அரோ ஃபங்க்ஷன் எழுதலாம்
எனக்கும் arrow ஃபங்க்ஷன் எழுதுற அடிக்கடி மறந்துடும். ஸோ ரெஃபர் பண்ணி தான் எழுதுறேன் நான். தப்பில்லை. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டேட்டாக்கு தான் டேட்டா அசைன் பண்ண போகிறேன். அப்போ டிரெக்டாக வந்து இந்த அரோ ஃபங்க்ஷனை நான் இதுக்கே எழுதி அசைன் பண்ணுறேன். ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் டேட்டா சரியா டாட் ஓகேயா டேட்டா டாட் அடுத்தது வந்து மேப் பண்ண போகிறேன். என்ன மேப் சரியா என்னத்தை மேப் பண்ண போகிறோம் சரியா மேப் பண்ண போகிறோம் ஓகேயா. இப்போ நாங்கள் மேப் பண்ண போய்க்குள்ள டேட்டான்றது என்ன ஒரு அரே அரே எடுத்துட்டோம். അതിൻ്റെ ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கணும் என்ன. ஸோ ஏதோ ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கலாம் நீங்க பிரச்சனை இல்லை ஓகேயா. நான் ரோ ஒன்று கொடுக்குறேன் அதாவது ஒன்று ஒரு ரோ தானே. தென் பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக தந்தது உங்களுக்கு ஆல்ரெடி ஓகே. ஸோ அரோ நோட்டேஷன் தென் brackets சாரி ஓகேயா. bracketsக்குள்ள நான் என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போறேன் என்றது. ஸோ நான் என்ன செய்யணும்னு சொன்னா எனக்கு என்ன தேவை ஆப்பர்ச்சுனிட்டி ஓனர்ட்ட ஐடி இல்லை ஓனர்ட்ட நேம் வேணும் எனக்கு சரியா. ஸோ நான் என்ன செய்ய போறேன்டா நான் இங்க ஒரு வேல்யூ கிரியேட் பண்ண போறேன் கன்ஸ்டன்ட் சரியா. ஆப்டி இல்லாட்டி ஜஸ்ட் ஓனர் நேம் மட்டும் போடுறேனே என் கணக்க ஓனர் நேம் ஈக்குவல் எனக்கு என்ன வரணும் அது சொல்லி முடிச்சிட்டு சரியா. ஸோ ரோ ஒரு ரோவா எடுக்கிறேன். அந்த ரோவில் ஓனர் டாட் நேம் இருக்கு என்ன நான் அதால தான் இங்க ஒன்றும் சொல்லாம ஜஸ்ட் ஓனர் நேம் எனக்கு வேணும் எடுத்துட்டு வந்தேன். இந்த இருக்கு இவர் தான் இதுல இருந்து வர்ற ஒவ்வொரு ரோவும் தான் அங்க இருக்கிற ரோ என்ன. ஸோ அந்த ரோ டாட் நேம் ஓகேயா ரோ ஓனர் நேம் ரைட்டா ரைட் ஓகே. இப்போ எனக்கு ஓனர்ட்ட நேம் வந்துட்டுது. இதை நான் கொண்டே அந்த அரேயில வந்து போடணும் என்ன. ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதை வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். இப்போ நான் என்ன செய்யறேன் அரோ ஃபங்க்ஷனுக்குள்ள 2-3 வரி எழுதிட்டு இருக்கிறேன் ரைட்டா. முதல்ல வந்து நான் காட்டினது ஏ இன்டு பி என்று அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணினாங்க டிரெக்டா. ஸோ நான் இதுக்கு உள்ளுக்குள்ள எழுதிட்டு இருக்கிறேன் ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன் ரிட்டர்ன் எனக்கு அந்த பெர்டிகுலர் ஒரு ஆள் மட்டும்தான் தேவை ஒரு ரோவில் மட்டும்தான் நான் மாடிஃபிகேஷன் பண்ண போறேன். ஆனால் இது லூப்ல எல்லாருக்குமே நடக்கும் சரியா. இப்போ 10 ரெக்கார்ட் வருதுண்டா 10 ரெக்கார்டுக்குமே லூப்ல நடந்துட்டு இருக்கும் ஓகேயா விளங்குதா. லூப்ல நடந்துட்டு இருக்கும் நான் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் செய்ய போறேன். ஸோ எனக்கு அரே இல்லை கேர்லி பிரேஸ் கேர்லி பிரேஸ் என்னது ஒவ்வொரு அரேக்குள்ளடா ஒன்றும் ஒரு கேர்லி பிரேஸாக தானே இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு இதில் ஒரு டேட்டா வேற விட்டு காட்டுறேன். இதில் அப்படித்தான் உங்களுக்கு டேட்டா வந்திருக்கு. கமெண்ட் பண்ணிட்டுனா எல்லாரும் போயிட்டுனா ஒரு வாரம் சரி ஓகே. நான் திரும்ப வரைக்கும் காட்டுறேன். ஸோ வந்து எப்போவுமே ரிட்டர்ன் வந்து அரே அரேக்குள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டா இருக்கும் சரியா. எப்படி சொன்னா இப்படி இருப்பார் ஒரு அரே அதுக்குள்ள ஒவ்வொன்றும் ஆப்ஜெக்டா இருப்பார் என்ன. இதுக்குள்ளதான் நீங்க இருக்க போற ஐடி நேம் டேட் எல்லாமே இருக்க போற ரைட்டா ஓகே தானே. ஸோ நான் இந்த ஒவன்டா எடுக்கிறேன். இந்த ஒவன்டா எடுத்து செய்யும் போது அந்த ஒன்றைத்தான் நான் மாத்த போறேன் மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன். அந்த ஒன்றுக்குரிய வேல்யூ தான் எடுத்து வச்சுக்கிறேன் ஓனர் நேம் சரியா. ஃபர்ஸ்ட் ஓனர் நேம் நான் எடுத்துட்டேன். இப்போ அவரை கொண்டு நான் இதுக்குள்ள புஷ் பண்ணலாம். இதுக்குள்ள இந்த மூன்றோட சேர்த்து ஓனர் நேமையும் நான் புஷ் பண்ணணும் சரியா. நான் என்ன செய்ய போறேன் என்னோட ரோ இருக்கிற டாட் நோட்டேஷன் மூலமா நான் என்ன செய்ய போறேன்டா ரோ இப்ப அவளாம் வந்துட்டுது ஆல்ரெடி என்ன டேக்கிற டேட்டா அவளாம் வந்துட்டுது கமா ஓனட்ட நேம். இப்ப என்ன டாக்குமெண்டா ஆல்ரெடி இருக்கிறதுக்கு இல்ல ஓனட்ட நேமும் போய் அட் ஆக இதை உங்களுக்கு பார்க்கணும் என்று சொன்னா console.log சரி முதல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது பிறகு எப்படி இருக்க ஓகேயா.
ஸோ முதல்ல வந்தவங்களுக்கு டேட்டா தான் வந்தவர், அந்த டேட்டாவை தான் நான் மாடிஃபை பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி டேட்டாக்கு நான் ஆட் பண்றேன். ஸோ பிளஸ் இஸ் டாட் ஆப்பர்ச்சுனிட்டி டேட்டா. ஆனால் அவரை நான் ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணணும், இல்லாட்டி எனக்கு ஆப்ஜெக்ட் காட்டும். சரியா? ரைட், ஓகே. சரியா, நாங்க முன்னுக்கு எப்படி இருந்தவர் அந்த இது, பிறகு எப்படி இருக்காருன்றதையும் பார்ப்போம். ஸோ இது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒன்று காணாது, ஸோ ரெண்டு வேணும். அடுத்தது வந்து இந்த ஓனர் நேம். இப்போ எனக்கு என்ன ஃபீல்ட் நேம், ஓனர் ஐடி இல்லை, ஓனர்ட்ட நேம். சரியா? ஒரு கடைசி ஸோ தேவையில்லை. ஓகே, இவ்வளோ தான் இந்த அரோ ஃபங்க்ஷன். சிம்பிளாக முடிஞ்சு, ஒரு ரெண்டு வரையில அந்த அரோ ஃபங்க்ஷன் முடிஞ்சு. ரைட், டன். நான் என்ன செய்ய போறேன்டா, F12. சரியா, உனக்கு நேம் என்ன வந்திருக்கு? என் பேர் வந்திருக்கு. என்ன என்ன நான் தான் இது ட்ரையல் டாக் தானே. ஸோ வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதில் வந்து பார்க்க வேண்டியது F12. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வந்திருக்கு? இது வந்து என்னது, இது வேற என்ன? கொஞ்சம் பெருசாக பண்ணுமா, கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஓண்டா வாராரு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா ஓனட்ட நேம் எக்ஸ்ட்ராவா புஷ் ஆகிருக்காரு பாருங்க. இது வந்து ஓனட்ட டேட்டா, ஓனட்ட நேமும் ஐடியும் எடுத்து நான் ஓனர் டாட் நேம் எடுத்திருந்தேன்டா இவர் வந்திருப்பார். ஆனா நான் என்ன செஞ்சேன், மாறி எடுத்தேன். ஓகே, உண்மையா எடுத்துக்கலாம், நான் ஓனர் டாட் நேம் எடுத்துருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து டாட் நோட்டேஷன் காட்டணும்டாக்காண்டி அப்படி தந்தான். இல்லாட்டிக்கு இன்னொரு வழியிலையும் செய்யலாம். நாங்க இந்த ஓனர் யாருன்னு பாக்குறதுக்கு அதை நாங்க இதை ஹைப்பர்லிங்க் ஆகி மாத்தலாம். சரியா? ஹைப்பர்லிங்கா மாத்திரன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்டா, இதுல எனக்கு தெரிஞ்சு ஃபீல்ட் நேம் டாட் நோட்டேஷன் போட்டு எடுக்க விடாது இதுல. யா, ஃபீல்ட் நேம் போட்டு எடுக்க இயலாது. ஸோ நாங்கள் ஹைப்பர்லிங்க் மாத்திரன்னு சொன்னா இந்த இடத்திலேயே நான் இன்னொன்றும் செய்யலாம். Ctrl+C Ctrl+V ஓனர் நேம் யூஆர்எல் போடுறேன். சரியா? இதுல வந்து யூஆர்எல் எப்படி எங்களுக்கு வேணுமென்றதை நாங்க பார்த்து செய்யலாம். ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணேன்னு சொன்னா இது யூஆர்எல் ரெக்கார்ட். ஸோ எனக்கு மறந்துட்டு சப் டேப் from AWS using URL. No, இல்லடா, அது இங்கேயே இருந்தது, நானே நல்லா கஷ்டப்பட்டு போவான். சரி, ஓகே. எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. அது நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதை வந்து ஒரு யூஆர்எல் வந்து ஃபார்ம் பண்ணலாம். சரியா? இது நேம், இது யூஆர் ஓனர் டாட் நேம் இல்லை, ஐடி. சரியா? யா, ஸ்லாஷ் எக்ஸாக்ட்லி. கமான், எஸ், இவர் தான் நான். ஸோ இந்த வேல்யூ வந்து எம்டியா இருக்கக்கூடாது. ஓகேயா? சார் என்ன செய்யறேன்னா போட்டு போட்டா ஓகே. இது வந்து ஓன் அண்ட் எம்டி யூஆர்எல் கம்மா போட்டுட்டு. சரியா? ரைட். இப்போ இதை கொண்டு நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இங்க வந்து ஓனர் நேம் தானே, தென் வந்து நான் என்ன செய்வேன், டைப் ஓகே யூஆர்எல் ஃபீல்ட் நேம் வந்து ஓனர் நேம் யூஆர்எல். சரியா?
இது நாங்கள் கிளியராக பார்த்தோம்னு சொன்னால் டைப் அட்ரிபியூட்ஸை மட்டும் கீழே கொண்டு வரேன். ஓகேயா? லேபிள் வந்து என்னன்றது, மற்றது ஓனர் நேம் ஃபீல்ட் நேம் வந்து என்னன்றது. ஓகேயா? டார்கெட் டன். இங்கே சில பிள்ளைன்னு சொன்னால் நான் இந்த இதில் போட்ட யூஆர்எல் பிழைச்சிருக்கோம், அதற்காக மாற்றணும். இது ஓனர் 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 நேம் யூஆர்எல் ஓனர் ஐடி ரைட். அது மாற்றணும். சொன்னேன் அது போட்டது பிள்ளை. மாறி வரணும். இட்ஸ் ஓகே. நாட் ராங், அது மாறித்தான் வரணும். எஸ். ஓ ஓ ஓ ஓ ஓகே, இவர் தானே வேல்யூ. இவர் தான் ஃபீல்டிൻ്റെ லேபிளாக வரணும். ஓகே. இப்போ யூஆர்எல் கிளிக் பண்ணா ரெக்கார்ட் ஐடி ஓப்பன் ஆகுது, ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ். சரியா? அது யூஆர்எல். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? இவ்வளோதான் கோடிங் எழுதிக்கிறோம். இவ்வளோதான் கோடிங், வேறு எதுவும் இல்லை. இது இதில் ஒரு டார்கெட் ஆட் பண்ணாங்க, இங்கே ஒரு சிம்பிள் மெத்தட் எழுதினாங்க. தென் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு காப்பி பண்ணி எழுதக்கூடாது. ஃபோட்டோ எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. காப்பி பண்ணி எழுதி சாரி. ஓகே, டாஸ்க் போமா குயிக்கா. குட்டி டாஸ்க் தான், கஸ்டமர் டாஸ்க் இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன் தானே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு, அதே மாதிரி டீட்டெயிலுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நடுவில் கண்டெக்ட்ஸ்ன்னு சொல்லி வரணும். ரிலேட்டட் கண்டெக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே. அண்ட் அவருக்கு ஒரு என்ன இருந்த இதில் மறந்துட்டேன், எல்லாமே நான் அதில் இன்க்ளூட் பண்ணல, பட் சொல்லிடுறேன். மேனேஜர், இஃப் ஐ எம் நாட் ராங், கண்டெக்ட். சரியா? இன்கேஸ் இந்த ஃபீல்டு உங்களுக்கு அவைலபிள் இல்லைன்னு சொன்னால் கிரியேட் பண்ணுங்க. ரிப்போர்ட்ஸ் டு யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். சரியா? அது வந்து எனக்கு இன்னொரு யூஆர்எல்லாம் ஓப்பன் பண்ணணும், நேம் டிஸ்பிளே ஆகும். சரியா? இவ்வளோதான் விஷயம். ரேண்டமாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ்.
வேணாம் ரேண்டம் இல்லை, எக்ஸாக்ட் ரெக்கார்ட்ஸை நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணுங்க, பிரச்சனை இருக்கிற ரெக்கார்ட்ஸை. எனக்கு இருக்காது தானே, ஸோ தட்ஸ் ஃபைன். ஓகே. Create a LWC component to display 10 contact records in a table randomly. Table should have okay. So table should have first name, last name, email, mobile phone, date of birth, and reports to name as a URL. Should display the name, not the ID. நான் செஞ்ச மாதிரி. Columns. Add new tab in the account record page next to details tab to include this LWC component. நான் செஞ்சது தான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டேன். நான் என்ன நான் செஞ்சது 3 மணி 3:30 வரைக்கும் டைம். ஓகே, ஸோ நீங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நான் வந்து சாரி டு இன்டரப்ட். ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. 4 மணி வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதை விட உங்களுக்கு இந்த ஹேண்ட்ஸ் ஆன் இது சேலஞ்ச் இருக்கு. இது வந்து நீங்கள் வீட்டை போயிட்டு அதெல்லாம் செய்யுங்க. ஸோ இதுதான் இந்த யூஆர்எல். இந்த யூஆர்எல் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். tinyurl.com அங்கால LWC செஷன் ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் அந்த ட்ரையல் லிங்க். ஸோ அந்த ட்ரையல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த ட்ரையல் இல்லை மாடியூல், ஆக்சுவலாக அது ப்ராஜெக்ட். ஸோ இது செய்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சர் ஒன்று கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது கொஞ்சம் டைம் கூட தான் எடுக்குது, பட் பரவாயில்ல, இட்ஸ் குட். ஸோ செய்து முடிக்கிறது நல்லா. இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. இது கஷ்டம் இல்லை உங்களுக்கு செய்கிறது, சரியா? அண்ட் அதை விட ஒரு சூப்பர் பேட்ச் இருக்கு. நான் கட்டாயம்னு சொல்ல மாட்டேன், பட் ரெக்கமெண்டட், சரியா? ஸோ இது வந்து சூப்பர் பேட்ச். இந்த சூப்பர் பேட்சுக்கு வந்து 5 மாடியூல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினா தான் இந்த சூப்பர் பேட்ச் எனேபிள் ஆகும், சரியா? நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண முடியாது, அப்படி காட்டுது. இந்த நாளும் மோஸ்ட்லி நான் காட்டின அங்கே ஒரு ட்ரையல் ஒன்று இருக்குது, ஆக்சுவலாக அந்த ட்ரையலில் கவர் ஆகும். நான் ட்ரையல் காட்டுறேன், சரியா? அதை விட இது எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ட்ரையல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது இந்த நாளும் கவர் ஆயிரும். 5ஆவது நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யணும். முடிச்சிங்கன்னா இந்த சூப்பர் பேட்ச் எனேபிள் ஆகும். இது வந்து எதுன்னு சொன்னால் அந்த ட்ரையல் வந்து பில்ட் லைட்னிங் வெப் காம்போனன்ட்ஸ் சொல்லி ஒரு ட்ரையல் இருக்கு, சரியா? இது நானே கம்ப்ளீட் பண்ணது தான். ஸோ இந்த ட்ரையல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கும். இதுதான் நேற்று நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்த குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்த மாடியூல், சரியா? மற்றது வந்து அகெயின் இது எல்லாமே சிமிலர் தான். இது வந்து பேசிக்ஸ் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். நீங்கள் இதை கோத்ரூ பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபார் யூ பெட்டர் நாலேஜ். Set up mobile developer tools for Lightning Web Components, Lightning Web Components and Salesforce data. Salesforce data விட எப்படி plug and play பண்ணுறது. மற்றது டெஸ்ட் நான் கவர் பண்ணாத ஒரு விஷயம். நான் அந்த டெஸ்ட் கவர் பண்ணுறதா பிளானில் இருக்கல, ஸோ நான் கவர் பண்ணவும் இல்லை. அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதை லேர்ன் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை. மற்றது வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, கொஞ்சம் டிபக்கிங் காட்டியிருந்தேன். அதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இதில் சொல்லியிருப்பாங்க. மற்றது ஃபார் ஓரா டெவலப்பர்ஸ் மஸ்ட் இல்லை. நீங்கள் ஓரா டெவலப்பர்ஸ் யாரும் இல்லை தானே, ஓரா கம்போனன்ட் யாரும் டெவலப் பண்ணல தானே, ஸோ இது மஸ்ட் இல்லை, பட் யூ கேன் கோ த்ரூ. அதேமாரி விஷுவல் ஃபோர்ஸ் பேஜுக்கான லைட்டிங் வெப் கம்போனன்ட், ஸோ அதுவும் மஸ்ட் இல்லை. இதுதான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணினது செய்ய சொல்லி. மற்றது கம்யூனிகேஷன் பிட்வீன் லைட்னிங் வெப் கம்போனன்ட்ஸ். எந்த இடத்துல எனக்கு காட்டல, 98% காட்டிருக்கு. நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேனே. சாரி, அப்படி இல்லைன்னா இருந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகே,
ஜோஸ்டின் நான் இது கம்ப்ளீட் பண்ணினேன். ஓகே, எக்ஸாமுக்கு முதல் கம்ப்ளீட் பண்ணேன். இது 2021 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ட்ரையல். ஓகே, அண்ட் அதில் இருக்கிற ஒரு இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன், பிஆர் ட்ராக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. மற்றது வந்து இந்த சூப்பர் பேட்ச், இது வந்து ஆப்ஷனல். அந்த ட்ரையலுக்கு இதுவும் கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் ட்ரையலே ஸ்டார்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, டன். எனி கொஷன்ஸ் இருக்கா? சரி, ஓகே. ஸோ ட்ரெக்கரில் வந்து அந்த சூப்பர் பேட்ச் இருக்கா? அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அது ஆப்ஷனல் இல்லை, செய்யட்டாம். ஓகே. ஸோ அந்த சூப்பர் பேட்சையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. நல்ல விஷயம். நீங்கள் இந்த ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணும்போது முதல் நாளும் கம்ப்ளீட் ஆயிரும். இது வந்து அடிஷ்னலாக செய்ய வேண்டி இருக்கும். ஸோ அந்த ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணி இதையும் செஞ்சீங்கன்னா சூப்பர் பேட்ச் எனேபிள் ஆகும். ப்ளஸ் சூப்பர் பேட்ச் செய்யலாம். சூப்பர் பேட்ச் அவ்வளோ கஷ்டம் இல்லை, அது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த டெஸ்ட் எல்லாம் தேவை. சரியா? ஸோ இது வந்து அந்த ஆம், நான் இப்போ ஷேர் பண்ண அந்த பிஆர் அண்ட் ஆப் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சிமிலர். சரியா? ஓகே, கோ த்ரூ பண்ணுங்க. நாங்கள் ரெக்கார்டிங் இதோட வந்து ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தச்சு சொல்லுவாங்க.